இது பாருங்கள் சுவாமி, அதாவது நீங்கள் ஆண்டி பிரதேசிகள் எல்லாம் எங்கெல்லாம் தேடி சென்று விட்டு வருகின்றீர்கள்? என்ன? குற்றாலம், குருநாடு, திருப்பதி, சரி, ஆமா திருத்தணி, ஆமா திருப்பரங்குன்றம், அடேங்கப்பா, ஆமா வீதி வீதியா ஓடோடி எங்கெல்லாமோ தேடி பார்த்தேன். இத்தனை இடங்களில் தேடியுமா ஒரு வண்டார வரை கிடைக்கவில்லை. ஒரு தர சீர்காழியும் போனேன், சிதம்பரமும் போனேன், ஒரு இடத்துலயும் காணல, வாய்ப்பே இல்ல. சரி, அப்படி என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள் சுவாமி. நீங்கள் எல்லாம் இந்த அகதி பிரதேசிகளை தேடி சென்ற பிறகு வீதியா தேடி திரிஞ்சு அலைஞ்சு பார்த்து ஒருத்தரையும் காணல. கவலைப்படாதீர்கள் சுவாமி. நீங்கள் சென்ற பிறகு ஒரு அகதி பிரதேசியானவர் நம்முடைய அரண்மனைக்கு வந்தார். வந்தார். வந்தவருக்கு ஆகாரம் கொடுத்தாயா? ஆகாரம் கொடுப்பதற்காகத்தான் வாருங்கள் சுவாமி என்று அழைத்தேன். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கணவன் இல்லாத வீட்டிலும் கை, குழந்தை இல்லாத வீட்டிலும் கை நினைக்க மாட்டேன் என்று சொல்லி அவரை உபசரிக்க மாட்டாய். அத பாதத்துல விழுந்து நீ பாதத்துல காலில் விழுந்திருப்பா, அவருக்கு வரி பொறுக்க முடியாது போயிருப்பாரு. அப்படியா? விழுந்தவ தள்ளி விழுந்திருக்கணும்ல. சரி, அதெல்லாம் விடுங்க. ஆனால் அவர் எங்கேயும் போகல. எங்க போகல? அதாவது நம்ம ஊரின் எல்கையில் ஒரு திருவாச்சி மரம் இருக்கிறது அல்லவா? அந்த திருவாச்சி மரத்தின் நிழலை அமர்ந்திருக்கின்றார். உன்னுடைய கணவர் வந்த பிறகு என்னை வந்து அழைக்க சொல் என்று சொன்னார். அது போல நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க. அப்படியம்மா, நம்ம கண்டிப்பா எல்லாம் தயாராகப்படுத்திவே நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். சரி, நம்ம மனுஷன் வந்திருக்காரு, சரியா அனுப்பி விட்டுட்டியா? அதானே. விரைவுடனே அந்த பண்டாரத்தை தேடி ஓடி வருகிறான் இந்த சிறுதொண்ட பக்தரான. சரி, ஒவ்வொரு இடமும் தேடி பார்த்து வரக்கூடிய நாளையில் பண்டாரத்தை காணல. நேரத்துல அந்த திருவாத்தி மூடதலை வந்து பார்க்கின்றார், அங்கேயும் பண்டாரத்தை காணல. சரி, ஐயோ இங்கதானே இருக்கான்னு சொன்னா, எங்க சென்றாரோ பண்டாரங்க இருக்காரு, திருவாத்தி மூட்ல இருப்பாருன்னு சொன்னால, பண்டாரத்தை காணலையே. என்ன செய்வது என்று தேடி அலைந்து பார்க்கும் போது அந்த சிவபெருமானை மனதிலே நினைக்கின்றாரா. சரி, கருணை கடலே கங்காதரா, ஏழைகளுக்கு இறங்கு மீசனே எம்பிரானே, உன்னுடைய வாகனா கங்காதரா, கருணை கடலே, தில்லை அம்பல நடராஜா, ஈஸ்வரா, உன்னுடைய அருளாலே இன்றைய தினத்திலே ஒருவர் மட்டும் வந்தார். வந்தவரை தேடி பார்த்தால் அவரையும் காணவில்லையே. ஆமா, எங்கு போனார் என்று தெரியவில்லையே. அப்படி என்று சொல்லி ஆதி பகவானை மனதிலே நினைத்துக் கொண்டிருக்க, சரி, கண்ட பகவான் பண்டாரம் போலவே அவருடைய கண் முன்னே வந்து காட்சி கொடுத்தார். சரி, காட்சி கொடுத்து சொல்லுகிறார், அப்பா பக்தா, சுவாமி நீ என்னைதான் தேடி கொண்டிருக்கிறாய். தாங்கள் தானா அந்த பண்டாரம்? நான் தான் சுவாமி, உங்களைத்தான் தேடி திரிந்து வந்தேன் சுவாமி. நீர் தான் சிறுதொண்ட பக்தனோ? நான் தான் சுவாமி. அதாவது பக்தர்கள் அப்படி அழைப்பார்கள். ஆமா, அதாவது நான் அன்னம் சாப்பிடுவதற்காக உன்னுடைய அரண்மனைக்கு வந்தேன். சரி, உன்னுடைய மனைவியானவள் ஆடவர்கள் இல்லாத அரண்மனையில் நீ சாப்பிட வாரும் என்று அழைத்தாள். சரி, அது முறையாகுமா? ஆகாது. ஆகாதல்லவா? அதனால் தான் உன்னுடைய கணவர் வந்த பிறகு என்னை வந்து அழைக்க சொல் என்று சொல்லிவிட்டு வந்து விட்டேன். சரி, ஆகையால் நீ இப்பொழுது இங்கு வந்திருக்கின்றாய். உன்னுடைய அரண்மனைக்கு அன்னம் அருந்துவதற்கு என்னை அழைக்க நீ வந்திருக்கின்றாய். ஆமா சுவாமி. எதற்காக இவ்வளவு ஆவேசத்தோடு வந்திருக்கின்றாய்? ஐயா, உன்னுடைய அன்னதானம் தடுவிட்டு விடக் கூடாது என்று. ஆமா ஐயா. அப்படிதானே ஒரு நல்ல எண்ணம். சரி, அதாவது நான் உன்னுடைய அரண்மனைக்கு அன்னம் மருந்துவதற்கு வருகிறேன். சரி, ஆனால் உன்னுடைய அரண்மனையிலே நீ என்ன என்ன சோறுகறிகள் சமைத்து வைத்திருக்கிறாய் சுவாமி. அங்க போய் பார்க்கலாம். அங்கெல்லாம் பார்க்க முடியாது. நீ இங்க என்னிடத்துல சொல்லி அப்புறமா கூட்டிட்டு போ. அப்படியா? ஆமா. அப்படி என்று கேட்டபோது பார்த்தா சிறுதொண்டர், இதோ பாருங்கள் சுவாமி, என்ன என்னுடைய அரண்மனையிலே நான் உங்களுக்காக என்ன கூட்டு வகை கறி வகை எல்லாம் வைத்திருக்கிறேன் என்று பார்த்தா என்ன பூசணிக்காய் கூட்டதேவோ கூட்டதேவோ புடலங்காயும் சமைத்திருக்கேன் பூசணிக்காய் கூட்டதேவோ 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 புடலங்காயும் சமைத்திருக்கேன் பாவக்காய் பொரியலதே பக்குவமாய் சமைத்திருக்கேன். முருங்கைக்காய் அவியலதே முறைப்படியே சமைத்திருக்கேன். வாழைக்காய் பொரியலதே வாழைக்காய் பொரியலதே வள்ளிதல்லங்காய் சமைத்திருக்கேன். இது பாருங்கள் சுவாமி, உங்களுக்காக என்ன என்ன கோட்டு வகையில்
எல்லாம் சமைத்து வைத்திருக்கிறேன் தெரியுமா? பூசணிக்காய் பொரியல் வச்சிருக்கேன். பூசணிக்காய் பொரியல். ஆமா. அதன் பிறகு அது முருங்கைக்காய் அவியல் வச்சிருக்கேன். முருங்கைக்காய் அவியல். ஆமா. வேற வாழைக்காய் பொரியல் வச்சிருக்கேன். வாழைக்காய் பொரியல். புடலங்காய் கூட்டு வச்சிருக்கேன். புடலங்காய் கூட்டு. ஆமா. சரி. கோவங்காய் கூட்டு வச்சிருக்கேன். கோவக்காய். ஆமா. வேற என்ன வச்சிருக்கற? அதுக்கு அப்புறமாட்டு சுரக்காய் கூட்டு வச்சிருக்கேன். சுரக்காய் கூட்டு. ஆமா ஐயா. வேற என்ன? அவரைக்காய் கூட்டு வச்சிருக்கேன். அவரைக்காய் கூட்டு. ஆமா. சரி, இதெல்லாம் வச்சிருக்கற. நீ என்ன சாப்பிடவானே? பாவக்காய் பொரியல் வச்சிருக்கேன். பாவக்காய் பொரியல் தானே? ஆமா. அதாவது பாவக்காய் பொரியல் வறுத்து வச்சிருக்கேன் சாமி. வறுத்து நல்ல பொரிச்சு வச்சிருக்கற. நைஸா விதவிதமா ரவுண்ட் ரவுண்டா வெட்டி வச்சு அப்படியே எண்ணெய் நல்லெண்ணெயில போட்டு பொரிச்சு ஆமா எதமா வச்சிருக்கேன் சாமி. அப்படியா? ஆமா. அதாவது எத்தனையோ காய்கறிகளிலேயே எத்தனையோ விதமான சமையல் எல்லாம் செய்து வைத்திருக்கிறேன் என்று உரைக்கிறேன். ஆமா ஐயா. அதாவது அப்பா சிறுதொண்டா, அதுல முக்கியமாட்டு பூசணிக்காய் தான் சம்முன்னு இருக்கும். நீ சொல்லுகின்றாயே ஒவ்வொரு காய்கறி தின்னு இருந்து சாப்பிட்டேன்னா எந்திரிக்க மாட்டீங்க. அதாவது நீ முதலாய் சொன்னாய் அல்லவா இந்த பூசணிக்காய். இந்த பூசணிக்காயானது எப்படி வெட்டது தெரியுமா? எப்படி? பூசணிக்காய் என்பதுதான், பூசணிக்காய் என்பதுதான் நீ சொல்லுகின்றாயே பூசணிக்காய். அந்த பூசணிக்காய் ஆனது யாருடைய வயிறு தெரியுமாடா? யாருடைய வயிறு? அந்த புரிசடையோன் பரமசிவனுடைய தொப்பை வயிறு அல்லவா? பரமசிவனுக்கு தொப்பை வயிறு பூசணிக்காயா? பூசணிக்காய்டா, அது உனக்கு தெரியுமா? தெரியாது. அதன் பிறகு என்ன சொன்னாய்? புடலங்காய். அந்த புடலங்காய் ஆனது புடலங்காய் என்பதுதான், புடலங்காய் என்பதுதான் அந்த புரிசடையோன் சடை அல்லவா? அந்த புடலங்காய் என்று சொன்னாய் அல்லவா? அந்த புடலங்காய் ஆனது அந்த பொறி சடையோனின் சடைடா. ஐயோ, திருச்சடை தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும். அந்த திருச்சடைடா இந்த புடலங்காய். ஆஹா. அப்ப முருங்கைக்காய். அதாவது முருங்கைக்காய் என்று சொன்னாய் அல்லவா? அந்த முருங்கைக்காய் என்பதுதான், முருங்கைக்காய் என்பதுதான் முத்துச்சடை. முருங்கைக்காய் என்பதுதான், முருங்கைக்காய் என்பதுதான் முத்துச்சடை. சிறுதொண்டா, அந்த முருங்கைக்காய் என்று ஒரு காய்கறி சொன்னாய் வார்த்தாயா? அந்த முருங்கைக்காய் ஆனது அந்த பகவானின் முத்துச்சடையடா. அப்படி இருக்க சரி, அது மட்டுமா வேற என்ன சொன்னாய்? அவரைக்காய், பாவக்காய். பாவக்காய் ரெண்டு விதமா கறி வச்சிருக்கேன். எப்படி? ஒண்ணு வந்து துண்டு துண்டா வெட்டி போட்டு ஒரு கூட்டு வச்சிருக்கேன். ஆமா. ரவுண்ட் ரவுண்டா வெட்டி போட்டு பொரியல் வச்சிருக்கேன். அதாவது அந்த பாவக்காய் என்று சொல்லக்கூடியதே பாவக்காயானேதான், பாவக்காயானேதான் அந்த பரமனோட ருத்திராட்சம். பாகற்காய் என்பதுதான், பாகற்காய் என்பதுதான் பரமனோட ருத்திராட்சம். எப்பா சிறுதொண்டா, பாவக்காய் பாவக்காய் பேசுகிறாய் அல்லவா? கட்டக்காயும் உண்டு நெட்டக்காயும் உண்டு. அந்த பாவக்காயானது எப்படிப்பட்டது தெரியுமாடா? எப்படிப்பட்டது? அந்த பாவக்காயானது பகவானுடைய ருத்திராட்சம் என்பது உனக்கு தெரியுமாடா? தெரியாத. அதாவது பாவக்காயும் பார்த்து அந்த ருத்திராட்சியும் பாருங்க. சரி, ரெண்டு ஒண்ணு போல தான் இருக்கும். ஆனா பாவக்காய் இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கும். ஆமா, இது கொஞ்சம் உருண்டையா இருக்கும். உருண்டையா இருக்கும். ஆனால் அதில் வடிவங்கள் அனைத்தும் ஒன்றாகத்தான் இருக்கும். சரி. அதனால் பாவக்காயானது வெளிப்புற தோற்றம் எல்லாம் ஒண்ணு போல தான் இருக்கும். ஆகையால் அந்த ருத்திராட்சமானது என்னை சாப்பிட வர சொல்கின்றாயா? ஐயோ, அதனால பாவக்காய் கூட்டெல்லாம் எனக்கு வேண்டாம். சரி. ஆகையால் அவரைக்காய், அதாவது அவரைக்காய் என்று உரைத்தாய் அல்லவா? அவரைக்காய் என்பதுதான், அந்த அவரைக்காய் என்பதுதான் ஆண்டவன் என் கை வீரல்கள். அவரைக்காய் என்பதுதான், அவரைக்காய் என்பதுதான் ஆண்டவனின் கை வீரல்கள். அவரைக்காய் அவரைக்காய் என்று சொல்கிறாய் அல்லவா? அந்த அவரைக்காய் ஆனது அந்த அவரைக்காய் இல்ல, அவரைக்காய். அவரைக்காய். ஐயா, நானும் எவ்வளவோ திருத்தமா சொல்லி தரேன். ஆமா,
அவரைக்காய். அதான் அவரைக்காய். சரிதானே? இந்த அவரைக்காயானது ஆண்டவனே அந்த சிவபெருமானின் கை விரல்கள். சரி, அது உனக்கு தெரியுமாடா? தெரியாத. தெரியாதல்லவா? சொல்லிதான் தெரியுது. அதாவது ஒவ்வொரு காய்கறிகளிலும் ஒவ்வொரு விதமான உறுப்புகள் இருக்கு. சரி, எல்லாம் அந்த பகவானுடைய சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆமா, நீ பரமனாகிய பரமசிவனை வெட்டி கறி வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட திங்க கூடுற இல்லையா? அதானே. நான் பாவத்தை நான் செய்யணுமா? நான் எப்படி கடிச்சு பிடிச்சு தின்னுகிட்டு அப்படியே நான் எப்படி வர முடியும் என்று கேட்டபோது பார்த்தார் சிறுதொண்ட பக்தருக்கு ஒன்றுமே புரியல. ஐயா, எப்படியாவது இந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டும் அப்படி என்று சொன்னால் இந்த காய்கறிகள் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு நான் தெரிவித்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னபோது, அதாவது நான் எப்படிப்பட்ட கறிகள் எல்லாம் வைப்பேன் தெரியுமா? ஆட்டு வகை இறைச்சியை தான், அந்த ஆட்டு வகை இறைச்சியை தான் ஐயா அருமையுடல் நான் தருவேன். ஆட்டு வகை இறைச்சியை தான், ஆட்டு வகை இறைச்சியை தான் அருமையுடல் நான் தருவேன். அந்த ஆட்டு வகை இறைச்சியை தான், ஆட்டு வகை இறைச்சியை தான் ஆண்டி நானும் உண்ண மாட்டேன். பண்டாரம், உங்களுக்கு காய்கறிகள் எல்லாம் வேண்டும் என்றான் சொன்னால் உங்களுக்கு ஆட்டு இறைச்சி நான் கறிவித்து தரட்டுமா? சிறுதொண்டா, என்ன ஆட்டு வகை இறைச்சி நான் சாப்பிட மாட்டேன். ஆமா, உங்களுக்கு பிடிக்காது. ஆட்டு இறைச்சி பிடிக்காது. ஒரு மாதிரி ஒரு மொச்ச ஸ்மெல் அடி அடிக்கும். ஆமா, அது எனக்கு பிடிக்காது. அதுக்கு பக்குவமாக கறிவிச்சு தரேன். வேண்டாம் வேண்டாம், நீ என்னன்னு பக்குவமா தான், எனக்கு ஆட்டு இறைச்சி பிடிக்காது. ஆட்டு இறைச்சி வேண்டாம். சரி, அப்படி என்று சொன்னால் மாட்டினோட இறைச்சியை இறைச்சியை தான் மகிமையோடல் நான் தருவேன். நான் தருவேன். மாடு என்றால் மாபாவி 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 அந்த மகதேவர் வாகனமே வாகனமே மாடு என்றால் மாபாவி மாபாவி பிரிய மாபாவி மகதேவர் வாகனமே வாகனமே பறவையினே மயிலிறைச்சி மயில் நீரச்சி பக்திமாய் நான் தருவேன். நான் தருவேன். பரமனோட நன்மகனோ தல்மகனோ தல்மகனோ பாலமுருகனோட வாகனமே வாகனமே இது பாருங்கள் சுவாமி, உங்களுக்கு ஆட்டிறைச்சி பிடிக்கவில்லை என்று சொன்னால் மாட்டிறைச்சி கறி சமைத்து தரட்டுமா? பாவி சண்டாளா, ஏய்யா மாட்டிறைச்சி என்று சொல்கிறாயே, அந்த மாடு என்பது மகாதேவருடைய வாகனமாச்சுதே. ஆமா ஆமா, அது வேண்டாம். அந்த மாட்டிறைச்சி நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேண்டாம். வேண்டாமா? வேண்டாம். சரி, அப்படி என்று சொன்னால் பறவை இனத்தில் பறந்து திரியக்கூடிய மயிலிறைச்சியை கறி சமைத்து தரட்டுமா? மயிலிறைச்சி என்று சொல்கிறாயே, மயில் இறைச்சியானது மயில் என்று சொல்லப்பட்ட தேசிய பறவை. ஆமா ஆமா, அந்த பால முருகனுடைய வாகனம் அல்லவா அந்த மயில். ஆமா, அதை கொண்டு கறி வைத்து தாரேன்னு சொல்றியே, உன்ன பாவம் வந்து சேருமே. அது தின்னா எனக்கு இல்ல பெரும்பாவம் வந்து சேரும். அதுவும் வேண்டாம் ஐயா. சரி, அப்படி என்று சொன்னால் காய்கறிகளினாலும் உங்களுக்கு சாப்பாடு வேண்டாம், இறைச்சி வகையாலும் சாப்பாடு வேண்டாம். அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு என்ன உணவு பிடிக்கும் என்று என்னிடத்தில் சொன்னால் நான் கேட்கும்படியாக நீ கொடுப்பாயா? நான் அது போல கறி சமைத்து தருவேன். என்னுடைய விரதம் இன்னைக்கு கண்டிப்பா பூர்த்தி ஆகணும். அதனால நீங்க என்ன செய்து வந்த தானம் தடைபடாமல் நடக்கணும். அப்படின்னா உனக்கு என்ன வேணும்னு நான் சொல்றேன். நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்து தருவேன். இந்த வார்த்தையை கேட்டபோது
பார்த்தார். உடனடியாகவே ஏற்றுக்கொண்டிருந்தார் இந்த பண்டாரமாகிய சிவபெருமானானவர். உடனடியாகவே அந்த சிறுதொண்டனை பார்த்து என்ன சொல்கிறார் என்று பார்த்தார். 8 திக்கும் தானதீரே அவர் எப்பமிட்டு சொல்லுவாரா. 8 திக்கும் தானதீரே எப்பமிட்டு சொல்லுவாரா. கட்டுடம்பை அசைத்தவராய் கண் சுமிட்டி சொல்லுவாரா. பக்குவமாய் கறி சமைக்க பாலனொன்று வேணுமடா. பட்டுடம்பு மேனியனா எனக்கு பாலனொன்று வேண்டுமடா. பட்டுடம்பை மேனியனா பாலனுக்கு வேண்டுமடா. அதாவது நான் கேட்கக்கூடிய பொருளை எனக்கு கறி சமைத்து நீ தருவாயா. அப்படி கேளுங்க ஐயா. கேட்கட்டுமா? கேளுங்க. எனக்கு ஒரு பச்சை பிள்ளையானதை கறி சமைத்து எனக்கு தர வேண்டும். ஏன்னா இவரு கேட்கும் போது சும்மா கண் சிமிட்டி எந்திரிச்சு ஒரு ஏப்பம். ஆமா, எப்படி கேட்கக்கூடியதுன்னு ஒரு தயக்கமும் இருக்கதான் செய்யுது. ஆமா ஆமா, சும்மா ஒரு வேதனை இல்ல ஒரு சும்மா ஒரு ஏளனமாக தாராளம் தரல. ஒரு குழந்தை எனக்கு கறி சமைத்து நீ கொடுப்பாயா. பட்டுடம்பு மேனியனாக இருக்க வேண்டும். சரி, அவனை கறி சமைத்து தருவாயா என்று கேட்டான். கேட்டபோது ஒரு நிமிடம் இந்த பரஞ்சோதியாருக்கு ஒரு நிமிடம் அப்படி உயிரே போறது போல ஆயிடுச்சு. ஆமா, திகைத்து நின்றார். ஆமா, காய்கறியா விதவிதமான காய்கறில சோறு தரேன்னு சொன்னேன், வேண்டான்னு சொன்னாரு. ஆமா, விதவிதமான ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி, மயிலிறைச்சி, ஆமா விதவிதமான அசைவ இறைச்சிலாம் தாரன்னு சொன்னேன். சரி, அதையும் வேண்டான்னு சொல்லிட்டு சரி இப்போ திடீர்னு பச்சை பிள்ளைய கறி சமைத்து தானி கேக்குறாரு. இது பாருங்களையா, அதாவது ஒரு குழந்தை என்ன அப்படி எத்தனை குழந்தைகளை கறி சமைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள், அத்தனை குழந்தைகளை நான் உங்களுக்கு கறி சமைத்து தருவேன். இந்த ஆண்டியாக வந்த பண்டாரம் சொல்றாயப்பா, ஒரு நிபந்தனை வேண்டும் அல்லவா. அதாவது ஒரு குழந்தையானதை கறி சமைத்துதான் என்று கேட்டேன். சரி, அந்த குழந்தையானது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தாய்க்கு ஒரு மகனாய் ஒரு மகனாய் ஒரு மகனாய் உண்மையுள்ள பாலகனாய் பாலகனாய் ஒரு தாய்க்கு ஒரு மகனாய் ஒரு மகனாய் ஒரு மகனாய் உண்மையுள்ள பாலகனாய் பாலகனாய் அந்த அருமையுள்ள பாலனுக்கு 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 5 வயதாக வேண்டும் ஆக வேண்டும். அந்த விருப்பமாக நல்லிறைச்சி 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 உன் வீட்டில் சமைக்க வேணும் சமைக்க வேணும். விருப்பமாக நல்லிறைச்சி 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 வீட்டில் சமைக்க வேணும் சமைக்க வேணும். எப்படிதான் கறி சமைப்பேன் கறி சமைப்பேன் என்னிடத்தில் சொல்லுமையா. வாயார சொல்லாரையா சொன்னாரையா சொல்லாரையா வருந்துவது நீதானேடா நீதானேடா வாயார சொல்லாதேடா சொல்லாதேடா சொன்னாரையா வருந்துவது நீதானேடா நீதானேடா. அந்த தாயாரோட சம்மதமோ 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 தயக்கமில்லாதிருக்க வேணும் இருக்க வேணும். தாயாரோட சம்மதமோ சம்மதமோ
அப்படி சிறுதொண்டரிடத்திலே ஒரு நிபந்தனை சொல்லுகிறார். என்ன? அதாவது ஒரு பாலகனை என்ன பாலகனை கறி வச்சு கேட்டதுக்கு எத்தனை பாலன் வேண்டாம் தாரான்னு சொன்னீங்க. ஆமையா, நீ எத்தனை பாலன் தர வேண்டாம், வேறு ஒரு பாலகனை கறி வைத்தால் போதும். ஒரே ஒரு பாலகன் போதுமா? தாய்க்கு தலைமகன் அது ஒரு மகனாக இருக்க வேண்டும். பட்டுடம்பு மேனி உள்ளவனாக இருக்க வேண்டும். சரி. பள்ளிக்கு சென்ற பாலகனை அழைத்து வந்து சரி நன்றாக பக்குவமாக குளிப்பாட்டி மருந்த வைத்து பசியார வைத்து விட்டு சரி தாயார் மடி மீது உறங்க வைத்து தகப்பனார் அதாவது தாயார் கை கால்களை பிடித்திருக்க, அதாவது தாயார் சம்மதம் இருக்கணும். ஆமா இருக்கணும். பிள்ளையை கழுத்தறுத்து தலையறுத்து கறி வைப்பதற்கு தாயார் சம்மதம் இருக்கணும். தாயார் கை கரங்களை பிடித்திருக்கேன் இருக்கும்போது தகப்பனார் கழுத்தை அறுத்து அந்த பாலகனை தலை வேறு கை வேறு கால் வேறா கறி சமைத்து கொடுப்பான்னு சொன்னா வீட்டுக்கு நான் சாப்பிட வரேன்னு. அதாவது இவ்வளவு கறி சமைத்து கொடுத்த போதிலும் தகப்பன் கண்களிலும் இருந்தும் இந்த கறி பிள்ளைய அறுக்கும் போது சரி கறி வைக்கும் போது சரிதான் சரிதான் தகப்பன் கண்ணிலேயே தாயார் கண்ணிலேயே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரப்படாது. ஆமா, அப்படி கண்ணீர் வந்தால் கண்ணீர் வந்துட்டு நான் சாப்பிட வர மாட்டேன். ஆமா, நீ செய்த தர்மம் தடைபட்டு விடும். சொன்ன வார்த்தை சொன்னதுதான். அப்படி என்று ஆமா அப்படி என்ற வார்த்தையை காதிலே கேட்டான். சரி, பார்த்தான். உடனடியாகவே நினைக்கின்றான், ஐயா கண்டிப்பாக உங்களுக்கு அன்னமானது நான் தருவேன். சரி அப்படி என்று சொல்லி அதாவது அண்ணன் தருவேன்னு சொல்லிட்டு இப்படி வாய் பேச்சோடு பேசிட்டு போறியே, எனக்கு சத்தியம் செய்து கொடுத்துட்டு போ. சத்தியமா தருவையா அப்படி என்று சொல்ல கங்கையானதை தொட்டு தண்ணீர் எடுத்து அப்படி சத்தியம் செய்து கொடுத்தானா. அப்படியே தண்ணீர் எடுத்து கொடுத்து விட்ட நேரத்தில் அங்கிருந்து சத்தியம் செய்து விட்டு வீட்டிற்கு வருகிறார். சரி, வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திருவெண்காட்டு நங்கையானவள் தன்னுடைய கணவரை மட்டும் கண்ணில கண்டா. சரி, பக்கத்துல வார்த்தா பண்டாரத்தை காணல. ஓடி வந்து சொல்றா, இது பாருங்கள் சுவாமி, பண்டாரமானவரை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றீர்களே. சரி, அவர் போயிட்டாரா? அவர் போகல, அங்கதான் இருக்கிறாரு. வேற ஏன் கூட்டிட்டு வரல? அவரிடத்திலே சென்று வீட்டிற்கு அன்னமருந்த வாரும் என்று சொல்லி அழைத்தேன். சரி, என்ன கேட்டா தெரியுமா? என்ன கறி வகை சாதங்கள் இருக்கிறதுன்னு கேட்டா, நானும் விதவிதமான காய்கறிகளை கறி சாதம் சமைத்திருக்கிறேன், சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். சரி, அந்த காய்கறிகள் சாதகம் அவருக்கு வேண்டாமா? ஐயோ, மாமிச வகையான இறைச்சியால் சாதம் போடுறேன்னு சொன்னா. அப்படி என்று சொன்னால் ஆடு மாடு இறைச்சிகள்லாம் வேண்டாமா? அது வேண்டாமா? ஆமா. வேறு ஊர்வன வேண்டாம், பரப்பன வேண்டாம், ஓடுவன வேண்டாம், நடப்பன வேண்டாம். நடப்பன வேண்டாம். ஆமா. வேற என்னதான் வேணும்? அதுக்கப்புறம் என்ன கேட்டா தெரியுமா? என்ன கறி வேணும்னு கேட்டேன். சரி, ஒரு பாலகனை பிள்ளை கறி வேண்டுமா? என்னது பிள்ளை கறி வேண்டுமா? ஆமா. அப்படி என்று சொன்னால் எப்படிப்பட்ட குழந்தை? அதாவது பட்டுடம்பு மேனியனாக இருக்க வேண்டும். ஆமா. 5 வயது பருவமுடைய பாலகனாக இருக்க வேண்டும். சரி, பள்ளிக்கு சென்ற பாலகனை தாயார் சம்மதத்தோடு அழைத்து வந்து அவனை குளிப்பாட்டி வயறார சாதத்தை கொடுத்து தாயார் மடி மீது உறங்க வைத்து சரி சரியா தாயார் மடி மீது உறங்க வைத்து தாயார் கைகளையும் கால்களையும் பிடித்திருக்க தகப்பனார் கழுத்தை அறுத்து அதை கை வேறு கால் வேறு தலைவேறாக தனித்தனியா கறி சமைத்து கொடுக்கணுமா? அப்படியா சுவாமி? போது அந்த தாயார் தகப்பனார் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாதுன்னு சொல்லி நிபந்தனை போட்டிருக்கிறார். அப்படியா? ஆமா. இது பாருங்க, நானும் தருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனே. தருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? அதாவது நம்முடைய தர்மமானது எப்பொழுதுமே தடைபட்டு விடக் கூடாது. சரி, அப்படி என்று சொன்னால் அப்படிப்பட்ட குழந்தைக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டோம். சரிதான். அப்படி ஒரு நிபந்தனை போட்டு ஒரு பாலகனை கேட்டிருக்கின்றாரே, அப்படி ஒரு குழந்தைக்கு நாம இப்பொழுது எங்கு செல்வது சுவாமி? அப்படி என்று சொல்லி 2 பேருக்கும் யோசனை தாங்க. எத்தனை பேர் பிள்ளைகளை பெற்று விலைக்கு கொடுக்கறாங்க. அப்படி விலைக்கு கொல்வதற்காக ஒரு பிள்ளையை விலைக்கு தாங்கன்னு கேட்டா யாராவது கொடுப்பாங்களா? அது யாரு கொடுப்பா? வழக்கமில்ல, கொடுத்தாலும் கொல்லதுக்கு பிள்ளை கொடுக்க மாட்டாங்க. ஆமா, அதாவது தன்னால வளர்க்க முடியாட்டாலும் அடுத்தவங்க வளர்க்க கேட்டாலும் கூட இந்த காலம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க யார் சுவாமியை கொல்வதற்கு குழந்தை கொடுப்பாள் என்று யோசிக்கும் போது சரி இந்த திருவெண்காட்டு நங்கைக்கு ஒரு யோசனை வருகிறது. என்ன வருகிறது? ஆகா, நமக்கு இருப்பது ஒரு மகன். ஆமா, நம்முடைய மகனுக்கும் 5 வயது தானே ஆகின்றது. நம்முடைய மகன் பெயரோ சீராளன். அவன் அழகிலே மிக மிக அழகுள்ளவராக இருக்கின்றான். ஆனால் அந்த பண்டாரம் சொல்வது போன்று அனைத்து ஒருங்கே அருமை பெற்ற குழந்தை நம்முடைய குழந்தை அல்ல. சரி, அப்படி என்று சொன்னால் நம்முடைய சீராளனானவனை நாமல் கறி சமைத்து கொடுத்து விடலாமே. நல்லது. ஏன்னா மற்றவர்களுடைய பிள்ளையை பிடித்து வந்து கறி சமைத்து கொடுத்த பாவத்தை நம்ம சம்பாதிக்கிறதை விட நம்முடைய பாலகனையே கறி சமைத்து கொடுத்துட்டா என்ன? அப்படி என்று சொல்லி திருவெண்காட்டேன் அங்கேயானவள் தன்னுடைய கணவரை பார்த்து என்ன சொல்கிறாள் தெரியுமா? என்னுடைய மன்னவரே மன்னவரே மன்னவரே, என் வார்த்தை சொல்ல கேளோ சொல்ல கேளோ. என்னுடைய மன்னவரே மன்னவரே மன்னவரே, என் வார்த்தை சொல்ல கேளோ சொல்ல
சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? இது பாருங்கள் சுவாமி, என்ன? எனக்கு ஒரு யோசனையானது தோணுகிறது. சரி, நம்முடைய மகன் சீராள தேவன் இருக்கின்றான் அல்லவா? ஆமா. அந்த சீராள தேவன் ஆனவரை அந்த பண்டாரத்திற்கு அறுத்து கறி சமைத்து கொடுத்து விட்டால் என்ன சுவாமி? சரி அம்மா, நீ சொல்றது சரிதான். இது பாருங்கள், என்ன? ஒரு உலகத்திலே குழந்தைகளை தேடி அலைவதை விட நம்முடைய மகன் ஆமா யாரும் கேட்க மாட்டார்கள். ஆமா. நம்முடைய மகனை அழைத்து வந்து கறி சமைத்து கொடுத்து விடலாமா? நம்முடைய பாலகனை அழைத்து வந்து கறி சமைத்து கொடுக்கலாம் என்று சொல்லுகிறாய், சரிதான். ஆமா. பள்ளிக்கு சென்ற பாலகனை நான் என்ன வார்த்தை சொல்லி அவனை அழைத்து வருவேன்? அப்படி என்று சொல்லி கூப்பிட்டா உடனே வருவானா? வரமாட்டேன்ல சொல்லுவான். படிக்கணும் வரமாட்டேன்ல சொல்லுவான். அப்படி என்று என்ன சொல்லி அழைக்க போறேன்.